வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சகோதரர் எலிஷா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு நம்ம பயிற்சிகளை வந்து கிட்டத்தட்ட வந்து 40 நாட்களுக்கு மேலே தன்னுடைய வித்து சக்தியை காப்பாற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து மிகச்சிறந்த முறையில் அருமையாக தொகுத்து சொல்லியிருக்காருங்க. அது வந்து பல சகோதரர்களுக்கும் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால பின்வரும் அவருடைய ஆடியோ தொகுப்பை வந்து நான் போட்டிருக்கிறேன். அனைவரும் பாருங்கள். கீழே வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பணியோடு கேட்டுட்டு தொடர்ந்து அடுத்த ஆடியோ பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஹாய், உங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் எலிஷா ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். என்னுடைய இந்த செலிபஸி ஜேர்னியில் வந்துட்டு நான் உணர்ந்த அடுத்த ஒரு பெனிஃபிட்டை பற்றி, நான் பெற்றுக்கொண்ட என்னோட அடுத்த ஒரு பெனிஃபிட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுதான் வந்துட்டு மன உறுதி. அதை குறித்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முன்ன ஒரு காலத்தில் முன்ன ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னா வந்துட்டு அந்த ஒரு போல்ட்னஸ்க்குள்ளே இருக்காது, ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் எனக்குள்ளே இருக்காது. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டோம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட திங்கிங்லே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டே 48, இந்த டே 48ல் வந்து ஒரு சைக்கிள் ஃபுல்லாக நோஃபேப்ல வந்து ஜேர்னியில் வந்துட்டு முடிக்க கடவுள் கொடுத்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி. இந்த 48 டேட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தைரியம், எதை பார்த்தாலும் இதை ஃபேஸ் பண்ணிடலாம், இது ஒரு சின்ன பிரச்சனை தானே, இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தானே, அப்படின்னு ஒரு ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியம் எனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறத நான் பார்க்குறேன் எனக்குள்ள. நானே ஒரு ஆச்சரியப்படுறேன், எப்படி இந்த தைரியம் எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு. ஆனால் இந்த தைரியம் எப்போ வந்திருக்கு? இந்த 40 டேஸ்க்குள்ள தான். இந்த எந்த நாளில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் இந்த 40 டேஸ்க்குள்ள இந்த ஒரு மன உறுதி, ஒரு டிசிப்ளின், ஓகே இப்படிதான் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இது வேணும்னா இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உறுதி, ஒரு தைரியம் எனக்குள்ள இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ சில நேரத்தில் வந்துட்டு இந்த நிறைய பேர் நோஃபேப் வந்து இந்த ஜேர்னியில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த புதுசாக ஜாயின் பண்ண உடனே ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளே வந்து என்ன ஆகும்னா வந்துட்டு நிறைய வாட்டி டெம்ப்டட் ஆகிட்டு அந்த மாஸ்டர்பேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நிறைய வாட்டி டெம்ப்டட் ஆகி சில பேர் வந்து ட்ராப் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அங்கதான் வந்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையில வந்து சக்சஸான ஒரு 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 நிலைக்கு நீங்க வரப்போறீங்கன்னு ஒரு ஸ்டெப், ஒரு அடையாளமா காட்டுது. நீங்க கீழே விழுந்துட்டீங்க, அப்ப வந்து நீங்க எழுந்திருக்கிறீங்க திரும்பவும். அதுதான் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியம். ஆனா தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? மன உறுதியோட, ஓகே இது வாழ்க்கைக்கு இது கெட்டது, இது மூலியமா எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னா வந்துட்டு அதுல நீங்க உறுதியா இருந்து நீங்க செய்யும் போதுதான் வந்துட்டு ஒரு வெற்றி, ஒரு 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 நல்ல ஒரு எதிர்காலத்தை, ஒரு ஃபியூச்சரை நம்மளால பார்க்க முடியும். இந்த தாமஸ் எடிசனை குறித்து நீங்க அந்த கிரேட் சயின்டிஸ்ட் குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தாமஸ் எடிசன் இவர் ஒரு ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து அந்த பல்ப்குள்ள இருக்கிற லைட்டை வந்து இன்வெர்ட் பண்ணாரு, அது வந்து எப்படி லைட்டை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவருடைய அந்த ஹிஸ்டரியை நீங்க படிச்சீங்கன்னா வந்துட்டு நிறைய வாட்டி அந்த லைட்டை இன்வெர்ட் பண்ணும் போது நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆயிருக்காரு, நிறைய வாட்டி தோத்து போயிருக்காரு, நிறைய பேர்கிட்ட அவமானத்தை சந்திச்சுட்டு இருக்காரு. ஆனா வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒண்ணு அவருக்குள்ள இருந்தது அந்த மன உறுதி. நான் செஞ்சே ஆகுவேன், நான் சாதிச்சு காட்டுவேன், என்னால முடியும் என்ற சொல்ற அந்த மன உறுதி தான் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த மனுஷனை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த மன உறுதி என்ற அந்த ஒரு சின்ன ஒரு விதை உங்க இருதயத்துக்குள்ளேயோ உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு போராட்டமா இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும், உங்களால மேல எழும்பி வர முடியும். அதுக்கு அந்த மன உறுதி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அடிப்படையான ஒரு பேசிக்கா இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது.
விந்து சக்தி, இந்த செலிபஸி ஃபாலோ பண்றது மூலியமா, இந்த நோஃபேப் ஃபாலோ பண்றது மூலியமா அந்த மன உறுதியை உங்களுக்குள்ள நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தோமஸ் எடிசன் வந்துட்டு மனம் தளர்ந்து போகாம, மனம் சோர்ந்து போகாம தொடர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அந்த அந்த நோக்கத்துல, அந்த குறிக்கோளுக்குள்ளாக நான் என்ன செய்யணும்னு இருக்கணும் அதை நான் செஞ்சு முடிப்பேன், அதுல நான் ஒரு ஒரு சக்சஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மன உறுதியோடு தொடர்ந்து செய்யறாரு. எத்தனை ஃபெயிலியர் வந்துரு, எத்தனை தடவை விழுந்திருப்பாரு கீழே, ஆனா திரும்பவும் எழுந்திருக்கிறார். எத்தனை பேர் அவரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் அவரை பார்த்து கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க, ஆனா அவர் திரும்பவும் கடைசி வரைக்கும் உறுதியா, மன உறுதியா, ஸ்ட்ராங் மைண்டா இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள இருந்து அவர் சக்சஸ் பண்றத பாக்குறோம். அப்ப அவர் சக்சஸ் பண்ணும்போது உலகமே அவரை பார்த்துச்சு. அவர் கொண்டு வந்த அந்த சக்சஸ், அந்த லைட் உலகத்துல இல்லாத இடமே இல்லை, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த மன உறுதி வரும் பொழுது, இந்த செலிபஸில ஜாயின் நீங்க போய் கொண்டு இருக்கும் பொழுது நிறைய ஃபிளாட் லைன் வரும், நிறைய சோறு வரும், அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. அதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு காரியம் தான், இதையும் நம்ம கடந்து போவோம், இதையும் நம்ம மேற்கொண்டுருவோம், இதையும் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த மன உறுதி, அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் உங்களுக்குள்ள வரும்போது இந்த செலிபஸில நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா பர்சனா வருவீங்க. அதனால ஒரு டே 5, டே 6, டே 7 இந்த மாதிரி வந்த உடனே நீங்க ட்ராப் ஆஃப் பண்ண உடனே திரும்பவும் வந்துட்டு நீங்க எழும்பணும், திரும்பவும் நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதிலே விழுந்துட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பிறந்த பிள்ளைய நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பிள்ளை வந்து 4 கால்ல நடக்கும், அப்படி தவழ்ந்து போகும், அப்படி போக போக அந்த பிள்ளை 2 கால்ல 4 கால்ல இருந்து 2 கால்ல நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, அந்த கிட்ட என்னென்ன ஜாமா இருக்குதோ, என்ன எதை அதால புடிச்சு கொள்ள முடியுமோ அப்படி புடிச்சு நடக்க பழக ஆரம்பிக்கும். ஆனா அந்த பிள்ளை நடக்கும் போது பல வாட்டி அந்த பிள்ளை கீழே விழுந்திருக்கும், பல வாட்டி கீழே தவறி விழுந்திருக்கும், பல வாட்டி அந்த பிள்ளைக்கு அடிபட்டிருக்கும். ஆனா அந்த பிள்ளை அதை தொடர்ந்து நான் கீழே விழுந்துட்டேன் சொல்லி அங்கேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இல்லாம திரும்பவும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த நாள் திரும்பவும் எழுந்திருக்கும், அடுத்த நாள் திரும்பவும் எந்திரிக்கும். இப்படி எழுந்து நடக்க அது பிராக்டிஸ் பண்ண ஒரு நாள் அதனால எழுந்து நடக்க ஒரு புது பலன், ஒரு தெம்பு அதோடைய அந்த பிள்ளையோட உடம்புக்குள்ள. அதே போலதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் நீங்க விழுந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டு முடிச்சுட்டு அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்களா, ஐயோ இதுல சிலபஸ்ல நம்மளுக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது சொல்லிட்டு சில பேர் வந்து குரூப் போட்டு போயிருவாங்க. சில பேர் வந்துட்டு இல்ல நம்ம பழைய வாழ்க்கை அது ரொம்ப என்ஜாயா இருந்துச்சு, அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணாதான் வந்து என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், ஒரு 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 சந்தோஷமா இருக்க முடியும், டெய்லி எனக்கு ஒரு அந்த மாஸ்டர்பேட் பண்ணாதான் ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து டிராப் அப் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா வந்துட்டு இது எல்லாம் எதுக்காக நடக்குது? நீங்க ஒரு பெஸ்டா ஒரு பர்சனா வரணும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் வந்து ரிமூவ் பண்ணணும், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள நீங்க வரணும். நீங்க அந்த சிலபஸியை ஃபாலோ பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள நீங்க வரணும். ஸ்கூல்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்த இது ஸ்கூல்ல மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல கூட சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, அவங்களோட நாட்டுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. டிராபிக்கை ஃபாலோ பண்ணும் போது, ரோட்ல நீங்க கார் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் வந்துட்டு சில நேரத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு போக முடியும். அதே போல நம்மளுடைய இந்த சிலிபஸி, இந்த ஜேர்னில நம்மளுக்கு ரொம்ப டிசிப்ளின் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது செய்ய மாட்டேன்னா செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த உறுதி நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் ஒரு சக்சஸ்குள்ள போக முடியும். எந்த மனுஷனும் எடுத்துக்கிட்டா, சாதிச்ச எல்லா மனுஷனும் எடுத்துக்கங்க, அவங்களுக்குள்ள ஒரு மன உறுதி இருந்துச்சு. இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரரா எடுத்துக்கலாம், ஒரு ஃபுட்பால் பிளேயரா எடுத்துக்கலாம், அவங்களுக்குள்ள டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. டெய்லி நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளினான, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், நான் இந்த டைமுக்கு வந்து நான் பிராக்டிஸ் பண்ணணும், இந்த டைமுக்கு வந்து நான் இப்படி இருக்கணும், இந்த டைமுக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்குபடுத்திக்குவாங்க அவங்க வாழ்க்கைய, ஒரு டிசிப்ளின்குள்ளாக அவங்க இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு நம்மளோட சிலிபஸி ஜேர்னில சக்சஸ் பண்ணனா மன உறுதி, டிசிப்ளின், இது ரெண்டையும் வந்து இந்த நோ ஃபேப் ஜேர்னில வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த டே 48ல நானு
அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த நோஃபேப் ஜேர்னில, இந்த செலிபசி ஜேர்னில ஜாயின் பண்ண பிறகுதான் ஒரு 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 கிளியர் பிக்சர் கிடைச்சிச்சு. ஓகே, நம்மளுக்கு இந்த போல்ட் மைண்ட் செட்னா என்னது, இந்த மன உறுதினா என்னது, ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்னா என்னது, ஒரு டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லி ஒரு முழுமையான ஒரு பிக்சர் கிடைச்சதை நானே உணர்றேன். அதே போல நீங்களும் ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க, விட்டுறாதீங்க. நீங்க கீழே விழுந்துட்டு திரும்பவும் எழுந்துறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க அழுதுகிட்டு இருந்தாலும், அடிபட்டுருச்சு, இனிமே இது எனக்கு வேண்டாம், நெருப்பு நான் சுற்றுச்சு, அதனால இனிமே நான் இதுல ஃபாலோ பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு இருந்துராதீங்க. கீழே விழுந்தாலும் நீங்க எழுந்திருக்க முடியும், உங்களால முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள கடவுள் ஒரு 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 சக்தியை கொடுத்திருக்கிறாரு. அந்த சக்தி உங்களை கீழே நீங்க விழுந்தாலும் திரும்பவும் தூக்கி விடும். அந்த சக்தி நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம என்னைக்குமே நம்ம தோத்து போக மாட்டோம். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல சரி, ஒரு பெஸ்டான ஒரு பர்சனா நம்ம மாறுவோம். ஒரு பெஸ்டான பர்சனா இந்த சமுதாயத்துக்கு நம்ம இருப்போம்னு நான் நம்புறேன். இந்த இந்த சிலபஸை ஃபாலோ பண்ண இது வரைக்கும் கடவுள் கொடுத்த பலத்துக்காக கடவுளுக்கு நன்றி. அப்புறம் பிரகாஷ் அண்ணனுடைய ஒவ்வொரு மோட்டிவேஷனல் வீடியோவுக்காக நான் நன்றி சொல்றேன். ஒவ்வொரு நாளும் அண்ணனுடைய பிரகாஷனுடைய வீடியோ எனக்கு என்கரேஜா இருக்குது. அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ பார்த்த பிறகுதான் நான் தூங்க போகுவேன். அவர் சொல்லிக் கொடுக்கிற அந்த ட்ரைனிங்ல எல்லாத்தையும் மெத்தட் ஒவ்வொரு நாளும் நான் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டே வரணும், செஞ்சுக்கிட்டே இருக்க. அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட் கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் விட்டுறாதீங்க, தொடர்ந்து இந்த ஜேர்னில ஃபாலோ பண்ணுங்க. இந்த சிலபஸி உங்களோட வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிட்டு ஒரு பெஸ்டான பர்சனா இந்த உலகத்துல மாத்தி கொடுக்கும். யாரெல்லாம் உங்களை பார்த்து உன்னால முடியாது, உன்னால நீலாம் ஒரு ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க இந்த சிலபஸை ஃபாலோ பண்றது மூலியமா, நோஃபேப் ஃபாலோ பண்றது மூலியமா நீங்க ஒரு பெஸ்டான பர்சன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஒரு பெஸ்டான வெர்ஷனா உங்களை பார்க்க போறாங்க. ஒரு பெஸ்ட் வெர்ஷனா நீங்க மாற போறீங்க. உங்களை பார்த்து ஆச்சரியப்பட நிறைய பேர் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆச்சரியத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும், மன உறுதியோட இருக்கணும். மன உறுதியோட இந்த சிலபஸ் ஜேர்னில ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.